தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நிச்சயமாக கிறிஸ்துவின் மரணம் என்ற அந்த சிந்தனை இன்றைக்கு பல இடங்களில் கூடி ஆராதிக்க போகிற நமக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றியும் அந்த மரணம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லோரும் மரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மரணம் ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்ததாக அல்லது பல சிறப்புகள் கொண்டதாக இருக்கிறது. உதாரணமாக, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரும் மரிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் மரணம் சற்று வித்தியாசமானது. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் எந்த விதமான சிறப்பு தன்மைகள் இல்லை, அவருடைய மரணத்தில் எந்த சிறப்பு இல்லை என்று சொல்லி அநேகர் தவறாக எண்ணுகிறார். ஆனால் வேதத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அது சிறப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பல தவறான போதனைகள் கூட போதிக்கப்படுகிறது. உதாரணமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நல்லவராக இருந்தார், அவர் நல்ல ஒழுக்க முறையில் அவர் வாழ்ந்தார், நல்ல கோட்பாடுகளை வைத்திருந்தார். எனவே அவர் மனிதன் என்ற முறையில் எதிர்பாராத நிலையில் அவர் மரணம் அடைந்தார். எனவே இவர் மரணத்தில் சிறப்பு இல்லை என்று சொல்லுகிற மக்கள் கூட்டம் உண்டு. இன்னும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசத்திற்காக இரத்த சாட்சியாக அவர் கொல்லப்பட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். இதுவும் வேதத்தின்படி தவறானது. இது போக இயேசு கிறிஸ்து அவரது படைப்புகளுக்காக பாடுபட்டு ஒரு அருட்பணியாளரை போல அவர் மரித்தார் என்றும் சொல்லுகிறார். சோ இந்த மூன்றும் தவறானது. என்னென்ன? இயேசு கிறிஸ்து எதிர்பாராத நிலையில் அவர் மரணம் அடைந்தார் என்பதும், அவர் இரத்த சாட்சியாக தன் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டார் என்பதும், அவரது படைப்புகளுக்காக பாடுபட்டு அருட்பணியாளரை போல ஏதோ ஒரு இடத்தில் மரித்து அப்படியே போய்விட்டார் என்று சொல்லுவதும் அது தவறானது. சரி, வேதம் என்ன போதிக்கிறது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து? கிறிஸ்துவின் மரணம் ஒரு எதிர்பாராத நிலையில் நடந்தது அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து வேதம் ஏற்கனவே தீர்க்கமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே தன் மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஏதோ எதிர்பாராத நிலையிலோ அல்லது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் அடிப்படையில் அவர் மரித்தார் என்பது தவறானது. ஏனென்றால் பைபிள் என்ன போதிக்கிறது என்று கேட்டால், கிறிஸ்துவின் மரணம் அது தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. இது தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அதாவது மேசியா இந்த உலகத்திற்கு எவ்வாறு வருவார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது வளர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுதல் மட்டுமல்லாமல் அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. அதுபோக மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பிற்காக இருந்தது. மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இருந்தது. இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லோருமே பாவிகளாகவே பிறக்கிறோம், பாவிகளாகவே இருக்கிறோம். எனவே அந்த பாவத்தினுடைய கூலியான சம்பளமான மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுப்பதன் மூலம் நமக்கு இலவசமான ரட்சிப்பை அவரால் கொடுக்க முடியும். சோ எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அது தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலாகவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காகவும் இருந்தது. சரி, அது மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் அர்த்தம், உண்மையான அந்த மரணம், அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று கேட்டால்,
வேதம் 5 விதங்களில் அதை சொல்லுகிறது. முதலாவது, இந்த கிறிஸ்துவின் மரணம் ஒருவருக்கு பதில் மரணமாக இருந்தது, ஒருவருக்கு பதிலாக இருந்தது. அதை ஆங்கிலத்தில் இட் வாஸ் எ வைக்கேரியஸ் டெத் ஆர் சப்ஸ்டிடியூஷனரி டெத். இந்த வார்த்தையை நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது சப்ஸ்டிடியூட், சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? ஒரு நபருக்கு பதில் நபர் என்ற அர்த்தம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று கேட்டால், அவருடைய மரணம் ஒருவருக்கு பதில் மரணமாக இருந்தது. அல்லது நம்ம எப்படி சொல்லலாம், எனக்கு பதிலான அல்லது நமக்கு பதிலான மரணமாக அது இருந்தது. சோ நீங்களும் நானும் பாவிகள் என்ற நிலையில் அந்த தண்டனையான மரணத்தை நாம் எடுக்க வேண்டும், நாம் மரிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக, நமக்கு பதிலாக அவர் மரித்தார். இந்த முதல் விஷயத்தை, அதாவது கிறிஸ்துவின் மரணம் ஒருவருக்கு பதிலாக இருந்தது, நமக்கு பதிலாக இருந்தது, சப்ஸ்டிடியூஷனரி டெத். அதை ஏசாயா 53:5, யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், எபிரேயர் 4:15, 1 பேதுரு 2:22, 3:18 போன்ற வசனங்களில் நாம் காணலாம். இரண்டாவது, கிறிஸ்துவின் மரணம் தேவையுள்ளதாக இருந்தது, அதாவது தேவையாக இருந்தது. இட் வாஸ் எ நெசசிட்டி. என்ன தேவை? மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனுக்குலம் காப்பாற்றப்பட வேண்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு எதுதான் தீர்வு, எதுதான் வழி அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவின் மரணம். எனவே கிறிஸ்துவின் மரணம் நம் எல்லோருக்கும் தேவையுள்ளதாக இருந்தது. இட் வாஸ் நெசசிட்டி. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இதை நாம் காணலாம். மூன்றாவது, கிறிஸ்துவின் மரணம் விருப்பம் உடையதாயிருந்தது. இட் வாஸ் வாலண்டரி டெத். இட் வாஸ் வாலண்டரி. கிறிஸ்துவனுடைய மரணம் விருப்பம் உடையதாயிருந்தது. அதை நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம், கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் எங்கேயாவது பிதாவால் அதாவது வற்புறுத்தப்பட்டு காரியங்களை செய்தார் என்று நாம் வாசிக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு நாளும், ஆண்டவரே நான் எங்கே போறேன்னு சொன்னேன், பிதாவை நீங்க தான் என்னை வற்புறுத்தி அனுப்புனீங்க அப்படின்னு எங்கேயும் தகவல் ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் சொல்லல. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. சோ அவர் ஒருபோதும் விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்தில் வரவில்லை. அதாவது கம்பல் பண்ணி அவர் வரல. சோ இட் வாஸ் வாலண்டரி. அப்ப கிறிஸ்துவின் மரணம் விருப்பமுடையதாய் இருந்தது. அவரே விருப்பமானார், நான் என் மக்களுக்காக, என் ஜனங்களுக்காக மரிக்கிறேன் என்று சொல்லி விருப்பத்தோடு இந்த உலகத்தில் வந்தார். நான்காவது, கிறிஸ்துவின் மரணத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணம் தேவனை திருப்திப்படுத்தியது. இட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆர் எக்ஸ்பயட்டரி. அது தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக இருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து முன்னறிவிக்கக்கூடிய, தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி. இதே வேத பகுதி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில், குறிப்பாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், அந்த கடைசி அதிகாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 26, 27, 28 கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய வேத பகுதி அது. சரி, இந்த பகுதிகளில் நான் படிக்கும்போது கிறிஸ்துவினுடைய மரணம் தேவனை திருப்திப்படுத்தியது. அப்படி என்றால் என்ன? தேவனை எவ்வாறு கிறிஸ்துவின் மரணம் திருப்திப்படுத்தியது என்று கேட்டால், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தர், he is holy God. அது மட்டுமல்ல, அவர் நீதி உள்ளவர், he is righteous God. அப்ப பரிசுத்தம் உள்ள தேவன், நீதியுள்ள தேவன், உண்மையாகவே அவர் பரிசுத்தர், நீதியுள்ளவர் என்று நாம் அழைத்தால் அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் அவர் நீதியுள்ளவராக காண்பிக்க முடியாது, நீதியுள்ளவராக இருக்க முடியாது. அப்ப அவர் நீதியுள்ளவர் என்பதை எவ்வாறு விளங்க பண்ணுகிறார், எவ்வாறு நமக்கு காண்பிக்கிறார் என்று கேட்டால், அந்த தண்டனையை அவர் கொடுத்தார். நான் இதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வார்த்தையா மட்டும் சொல்லல, அவர் அதற்கான பரிகாரத்தை அவர் ஏற்படுத்தினார். அதாவது நம்ம இப்படி சொல்லலாம், அதாவது தேவன் நீதியுள்ளவர் என்று சொல்லும் போது
நீதியாய் தண்டனையை வழங்கினார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை வழங்கினார். அதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். சோ எனவே இந்த மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தேவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருந்தது. கடைசியாக கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவின் மரணம் இது விலைக்கிரயம் செலுத்தக்கூடியதாக அல்லது விலைக்கிரயத்தோடு இருந்தது. இட் இஸ் a ransom. அது விலைக்கிரயம் அதற்கு உண்டு. அது என்ன அப்படின்னா அவருடைய ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தினதால் அது விலைக்கிரயமாக பாவிகளுக்காக மாறியது. அதாவது நாம் பாவிகளை, நம் பாவத்தை மன்னிப்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு அவர் ரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்தார். அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தருடைய ரத்தத்தை நமக்காக சிலுவையில் சிந்தி நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதை நாம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும் மார்க் 10:45 நாம் வாசிக்கலாம். சரி, அப்ப இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் சிறப்பம்சங்களை நாம் எண்ணி பார்த்து அவரை துதிப்போம். அவருடைய மரணம் நமக்கு பதில் மரணமாக, அது தேவையுள்ளதாக, அது அவருடைய விருப்பமுடையதாக, தேவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக, நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்கக்கூடியதாக அந்த மரணம் இருந்தது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்திற்காக, அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை கனப்படுத்த ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.